நம்ம மோஸ்ட்லி தமிழில் வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம சிவகாசிலேருந்து எதுக்காக இதை அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ ஏன்னா நம்ம ஆட்களுக்கு நான் அவேர்னஸ் தெரியலையோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. செடி வைக்கிறோம், பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்றது நம்ம மைனஸ் ஆகிடுறோம். ஸோ ஏன்னா ஃபார்மிங்கில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சிவகாசிலேருந்து என்ன அப்படின்னா, ஸோ டேட் வைஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு பிளான் கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த மந்த் வந்து கலர்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். நம்ம ஏரியா கலர்ஸ் ரொம்ப வைக்கிறது கம்மி. ஸோ மார்க்கெட் எப்படின்னா, நம்ம தமிழ்நாடுக்கும் பெங்களூருக்குமே ஒரு கிலோ மேலே 50 100 டிஃப்ரெண்ட் கார்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அதனால் நம்மளோட ப்ரைஸ் முக்கியம். எந்த மார்க்கெட் போட்டு நமக்கு எங்கே அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம எஃபர்ட் போட அங்கே மறந்துடுறோம். ஸோ நம்ம எஃபர்ட் போடுறது ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே 100 செலவு பண்ணி 1000 எடுக்கிறோம் அப்படின்னா தப்பில் 100 செலவு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஜூன் மாதம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மட்டும் டேட் 18. இப்படி இன்னைக்கு கலரில் இந்த மந்த்துக்குள்ளே கலர் வச்சிங்கன்னா அதை விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எடுக்கலாம். கலர்ஸ் நம்ம ஏரியாவில் ரொம்ப கம்மியாக ஆர்டர்ஸ் பண்ணுறது. நம்ம சென்ட்ரல் அப்படிங்கும்போது அது மெயின். நம்ம புதுசாக லேண்டுக்குள்ளே போங்க. சென்ட்ரல் இருக்கும்போது ரொம்ப செடியே இல்லாத ஏரியா பக்கம் போங்க. பக்கத்து தோட்டமும் பூச்செடி, நம்ம தோட்டம். ஏன்னா நம்ம ஏரியா பொறுத்த வரையும் சித்தப்பா பையனும் பூ வச்சிருப்பான், நாமளும் பூ வச்சிருப்போம். 2 பேருமே மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது, அதாவது தேனுக்கு 2 பேருமே ஒரே நாள் ஸ்ப்ரே பண்ணுங்க, பேசிக்காங்க. ஏன்னா இதில் ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு போகும், அதில் ஸ்ப்ரே பண்ண இப்படி வரும். சூடு ஒரு வீட்டே இருக்கும். ஸோ பெயினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிசீஸும் பரவாமல் இருக்க 2 பேருமே பண்ணுங்க. ஏன்னா நம்ம பக்கம் தோட்டம் போது உண்மையாக அது ப்ராப்ளம் வரும். ஸோ அதுதான் மெயினாக சொல்கிறேன். சென்ட்ரல் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ அது வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படி ஒரு தைரியத்தோட வைக்கிறேன்னா சென்ட்ரலுக்குள்ளே போங்க. இல்லைனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணால் அமௌண்ட் நல்லா ஆர்வம் எடுக்கலாம் சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும். ஸோ சென்ட்ரலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன பண்ணால், நாம ஏன் ரொம்ப சென்ட்ரலுக்கு போகணும் வேணாம் அப்படின்னா, கீழே ரொம்ப ஸோ அதில் ஒரு இந்த கிளிக் அப்படிங்கும்போது நமக்கு இருந்துச்சுன்னா அமௌண்ட் பயங்கரமாக எடுக்கலாம் நெக்ஸ்ட் கணக்கில். ஸோ ஆர்வஸ் அதுக்குள்ளே போங்க. டேட் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த 18 அப்படிங்கும்போது நமக்கு இப்போ சென்ட்ரலில் வச்சா தசராக்கு வந்து 4 days 5 days தசராக்கு 4 month இருக்கு அப்படிங்கும்போது நம்ம 3வது கட்டிங் மேலே அப்படி போகலாம். தசராக்கு 3வது கட்டிங் 4வது கட்டிங் அடிக்கும்போது டன்னேஜ் அடிச்சிடும். நம்ம தசரா 2 பேட்ச் விட்டாலே நமக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் தமிழில் போடுறேன். ஸோ உங்களுக்காக இது. தேங்க்யூ ஸோ மச்.